Hey guys, welcome back to our channel. Hey guys, welcome back to our channel. Hey guys, welcome back to our channel. பாட்டை பற்றிக்கு நானும் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் எப்பன்னு பாட்டுருவான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுக்கே தான் இருக்கேன். போட்ட நிற்கே தான் இருக்கேன். பாட்டாங்க பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா நீங்க. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிப்பாட்டு எதுக்கு இவ்வளோ நாள் வீடியோ போடலான்னு கேட்காதீங்க. சேனலுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் பொருட்படுத்தணும். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. என்ன பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்கிறது தான் ரெட் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது செம்மரம்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக எங்கே டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, சைனா, ஜப்பான், தாய்லாந்து இந்த கண்ட்ரியில் ஹைலி டிமாண்டட். இதில் நிறையா ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. காஸ்மெட்டிக்ஸ்லேயே அத்தனை டைப்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், கிராஃப்ட்ஸு, மெடிக்கல் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணுறாங்க. ரெட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிவிட்டு என்ன ரெட்டாகவே இல்லைன்னு பார்க்காதீங்க. இது இன்னும் க்ரோ ஆகணும். இது இப்போ ஹாஃப்லேயே கட் பண்ணிட்டாங்க. அது வேறு ஒருத்தவங்க இந்த திருடுறாங்கள ராபர்ட்ஸ், அந்த மாதிரி திருடப்பட்ட ஒரு கட்டை. அதை தான் பார்த்திங்கன்னா அந்த ஓனர் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு யாருக்கு தெரியாமல் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் எடுக்கணும்னு ஆசைப்பட எடுத்துகிட்ருக்கேன். இதோட பர்த் பிளேஸ் பார்த்திங்கன்னா எங்கன்னா இந்தியாவில் ஆந்திரப்பிரதேஷ், சித்தூர் டிஸ்ட்ரிக்கு, ஒரு 3 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுவோம். அங்கே தான் பார்த்திங்கன்னா இதோட பர்த் பிளேஸு. இதோட வேல்யூ எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதை வச்சு நம்ம பிஸ்னஸே பண்ணலாம். ஒரு 40 to 50 years ஆயிடுச்சுன்னா அந்த இயர்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம ப்ரைஸில் பார்த்திங்கன்னா இதை செல் பண்ணலாம். 1 kg நான் கூகுளில் போட்டதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கேஜி எவ்வளோக்கு போகணும்னா to 5,000 மினிமம் ரேஞ்சே பார்த்திங்கன்னா அவ்வளோ போட்டுருக்கு. ஸோ மற்ற ரெட் சாண்டர்ஸ், மற்ற சந்தன மரம்லாம் நமக்கு ஒரு மைண்ட் செட்டில் வரும்ல, இதை வெட்டி விற்கலாம் அப்படின்னு சொல்கிறது இப்போலாம் இருக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா இதெல்லாம் அழிந்து வரக்கூடிய ஒரு மர வகைகள். இதை நம்ம பாதுகாக்க வேண்டும். அதனால் பார்த்திங்கன்னா இதை நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் த ட்ரீசன் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களாம். இன்னொரு ஸ்பெஷல் எஃபெக்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரேடியேஷன் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நிறையா இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வினோத் அப்படி saying if an opposite certain point. Bye, stay tuned for next video.